السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் 2 ரக்காத்துக்கள் இந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாக்களை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த மிகவும் சிறந்த ஒரு தொழுகை. அதே போன்ற அந்த தொழுகையை இந்த முறையில் நாம் தொழுதால் அல்லாஹ் நம்முடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு தொழுகையையும் அதே போன்று அதிலே ஓதக்கூடிய ஒரு சூறாவையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதோ ஒரு வழியில் ஒவ்வொரு மனிதனும் முயற்சிகளை மேற்கொள்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைகள் நிறைவேறுவதற்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தொழுகைகளையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் இந்த துஆக்களையும் இந்த தொழுகைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்றுதான் மௌலானா முஹம்மது யூனுஸ் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு நாள் என் மனைவியுடன் தேவ்பந்த் சென்றிருந்தேன். அங்கு ஹஜ்ரத் ஷேக் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மனைவியாருடன் என்னுடைய மனைவி ஏதாவது உபதேசம் செய்யுமாறு கேட்டதற்கு ஹஜ்ரத் மதனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மனைவியார் சலாத்துல் ஹாஜத் என்று நியத் வைத்து 2 ரக்காத் தொழ வேண்டும். முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதிய பின் சூரத்துல் இஹ்லாஸை 50 தடவை ஓத வேண்டும். 2வது ரக்காத்திலும் இதே போன்று ஓத வேண்டும். தொழுகை முடிந்த பின் அல்லாஹ்விடம் தேவைகள் நிறைவேற துஆ செய்ய வேண்டும். இவ்வாறு துஆ செய்தால் பிரச்சினைகள் சோதனைகள் நீங்கும். அதே போன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படும் என்று இமாம் மதனி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மனைவியார் கூறினார் என்று இந்த சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு நாம் சலாத்துல் ஹாஜாத் இந்த தொழுகையை தொழுதால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று அந்த தொழுகையிலே நாம் சூரத்துல் இஹ்லாஸை 50 தடவைகள் ஓதி நாம் தொழ வேண்டும். இவ்வாறு தொழுதுவிட்டு நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான்.